தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. 346வது வேத வினாவிடை பகுதி. கேட்கப்பட்ட கேள்வியின் தலைப்பு இயேசுவோடு உரையாடல். இயேசுவோடு உரையாடல் நடத்திய ஒரு நபரை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு இசைந்தாற் போல ஒரு க்ளூ ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும், அதை வைத்து கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது கேள்வி, சுய நீதிக்காரன். விடை என்பது ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்தில் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவர் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். சிறு வயது முதற்கொண்டே கை கொள்கிறேன் என்று சொன்னான். உன் ஆஸ்தியை வெற்று ஏழைகளுக்கு கொடு என்று ஆண்டவர் சொன்னார். இரண்டாவது உரையாடல், கேள்விகள் நிறைந்த உரையாடல். அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று 3 தடவை கேட்டதை நாம் பார்க்கிறோம். கேள்விகள் நிறைந்த உரையாடல். மூன்றாவது கேள்வி, ஆண்டவர் பார்க்கிறவர் என்பதை இந்த உரையாடல் சம்பவம் தெளிவுபடுத்துகிறது. விடை என்பது நாத்தான்வேல். பிலிப்பு நாத்தான்வேலை ஆண்டவருக்கு அறிமுகப்படுத்துகிறார். நாத்தான்வேலை ஆண்டவர் பார்த்தபோது, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே உன்னை பார்த்தேன் என்று ஆண்டவர் சொன்னதை பார்க்கிறோம். நான்காவது கேள்வி, சகலத்தையும் அறிகிறவர். சமாரிய ஸ்திரீயோடு ஆண்டவர் உரையாடின அனுபவம், அந்த ஸ்திரீக்கு எத்தனை புருஷர்கள் இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். இதன் மூலம் ஆண்டவர் சகலத்தையும் அறிகிறவர் என்பது வெளிப்படுகிறது. ஐந்தாவது கேள்வி, எதிர்பார்க்காத ஒரு உரையாடல். இது சகேயு மரத்தில் ஏறி இருக்கிறார். ஆண்டவர் அவரை பார்த்து உரையாடின அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஆறாவது கேள்வி, அலைக்கழித்தல். ஒரு அலைக்கழிக்கிறது போல ஒரு காட்சி. கானானிய ஸ்திரீ தன்னுடைய பிள்ளைக்காக ஆண்டவரிடத்தில் வருந்தி கேட்கிறாங்க. ஆண்டவர் அலைக்கழிப்பதை போல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஏழாவது கேள்வி, எதிர்பார்ப்பு வேறு விதம், நடந்தது மற்றொரு விதம். விடை என்பது பெதஸ்தா குல வியாதியஸ்தன். தண்ணியில் யாராவது இறக்கி விடுவாங்க, சுகமடையலாம் என்று ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவனை தொட்டு சுகமாக்கினார். எட்டாவது கேள்வி, நடுக்கம் என்ற வார்த்தையை வைத்து இயேசுவோடு ஒரு நபர் நடத்திய உரையாடல். அதில் லேகியோன் பிசாசு பிடித்தவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த பக்கத்தில் வருவதை பார்த்து அவன் நடுக்கமடைந்து திகிலடைந்தான் என்று பார்க்கிறோம். 9வது கேள்வி, தருணம், கடைசி தருணம் என்று சொல்லக்கூடும். இது என்னன்னா, மனம் திரும்பிய அந்த சிலுவையில் தொங்கிய கள்ளன். 10வது கேள்வி, புது மனுஷன். இது சம்பந்தமாக வேதாகமத்திலே ஒரு உரையாடல். விடை என்பது நிக்கோதேமோ. ஓகே. இப்படிதான் 10 கேள்விகள் கேட்கப்பட்டது.